திருக்குறள் சமண அல்லது பௌத்த நூல் என்று ஒரு சாரார் வாதிடும் வேளையில் அதன் அடிப்படை கோட்பாடுகள் எவ்வாறு சனாதன தர்மத்தோடு பின்னி பிணைந்துள்ளன என்பதையும் அவை சமண பௌத்த மதங்களிலிருந்து எவ்விதம் மாறுபடுகின்றன என்பதையும் நாம் அதிகாரவாரியாக காண்போம். முதலாவதாக, இந்த மதங்களுக்கிடையிலான அடிப்படை வேறுபாட்டை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். சனாதன தர்மம் வேதம், கடவுள் அதாவது பரமாத்மா, நித்தியமான ஆத்மா மற்றும் கர்ம வினையை அங்கீகரிக்கிறது. சமணம் அதாவது ஜெயினிசம் கடவுளை ஏற்பதில்லை, ஆனால் நித்தியமான ஆத்மாவை அதாவது ஜீவா ஏற்கிறது. தீவிரமான அகிம்சை மற்றும் உடல் வருத்தும் தவத்தை வலியுறுத்துகிறது. புத்தம் அதாவது புத்திசம் கடவுளையும் ஏற்பதில்லை, நிலையான ஆத்மா என்பதையும் ஏற்பதில்லை, அதாவது அனாத்மவாதம் நிர்வாணம் மற்றும் ஷூன்ய நிலையை வலியுறுத்துகிறது. இப்போது முதல் அதிகாரத்தை பார்ப்போம். அதிகாரம் 1, கடவுள் வாழ்த்து, தி கான்செப்ட் ஆஃப் பிரைமோர்டியல் டெய்டி. வள்ளுவர் இந்த அதிகாரத்தில் முன்வைக்கும் கடவுள் கோட்பாடு சமண மற்றும் பௌத்த மதங்களிலிருந்து முற்றிலுமாக வேறுபட்டு சனாதன தர்மத்தின் ஈஸ்வர தத்துவத்தோடு ஒன்றிப்போகிறது. 1. ஆதி பகவன், தி பிரைமார்டியல் சோர்ஸ். வள்ளுவர் அகர முதல எழுத்தெல்லாம் ஆதி பகவன் முதற்றே உலகு என்கிறார். வேறுபாடு: சமண மதம் உலகை படைப்பவர் என்று எவரையும் ஏற்பதில்லை, உலகம் அனாதியானது அதாவது எப்போதும் இருப்பது என்கிறது. புத்த மதமும் படைப்பு கடவுளை மறுக்கிறது. ஆனால் வள்ளுவர் எழுத்துக்களுக்கு எப்படியோ அதுபோல உலகுக்கு ஆதி பகவன் அடிப்படை என்கிறார். இது வேதங்கள் கூறும் நிமித்த காரணம் அதாவது எஃபிஷியன்ட் காஸ் என்ற ஈஸ்வர தத்துவமாகும். 2. வாலறிவன், ஆம்னிசியன்ஸ். கற்றதனால் ஆய பயனின்குள் வாலறிவன் நற்றால் தொழாரெனின். வேறுபாடு: சமணத்தில் கேவல ஞானம் பெற்ற தீர்த்தங்கரர்கள் வாலறிவன் முழு அறிவுடையவர் எனப்படுவர். ஆனால் அவர்கள் மனிதர்களாக பிறந்து தவம் செய்து அந்த நிலையை அடைந்தவர்கள். வள்ளுவனோ இறைவனைத் தொழாமல் கல்வியால் பயனில்லை என்கிறார். புத்த மதத்தில் தர்மமே உயர்ந்தது, தனிப்பட்ட இறை வழிபாடு கிடையாது. சனாதன தர்மத்தில் மட்டுமே வித்யா என்பது இறைவனை அடைவதற்கான வழியாக கருதப்படுகிறது. சா வித்யா யா விமுக்தியே. 3. பிறவிப் பெருங்கடல், சம்சார சாகரா. பிறவிப் பெருங்கடல் நீந்துவர் நீந்தார் இறைவனடி சேராதார். வேறுபாடு: புத்த மதத்தில் பிறவியிலிருந்து விடுபட அஷ்டாங்க மார்க்கம் மற்றும் ஆசையை துரத்தல் வழி. ஆனால் வள்ளுவர் இறைவனின் அடி சரணம் சேருவதையே வழியாக சொல்கிறார். இது பகவத்கீதையில் கண்ணன் கூறும் மாமேகம் சரணம் விரஜ என்ற சரணாகதி தத்துவத்தின் நேரடி பிரதிபலிப்பு. பௌத்தத்தில் சரணாகதி என்பது புத்தர், தர்மம், சங்கம் ஆகியவற்றின் மீதே அன்றி ஒரு படைப்பு கடவுளின் மீது அல்ல. 4. அவிநாசி, தி இன்டெஸ்ட்ரக்டிபிள். எண் குணத்தான் என்று 8 குணங்களை உடையவன் என்று வள்ளுவர் குறிப்பிடுவது சைவ சித்தாந்தம் மற்றும் வைணவ ஆகமங்களில் இறைவனுக்கு சொல்லப்படும் 8 குணங்களை அப்படியே குறிக்கிறது. தன்வயமுடைமை, தூய உடம்புடைமை, இயற்கை உணர்வினன் முதலியன. ஆதாரக்கட்டுரை சுருக்கம்: சமண பௌத்த மதங்களில் கடவுள் என்பவர் ஒரு உயர்ந்த நிலையில் இருக்கும் மனிதர், தீர்த்தங்கரர் அல்லது புத்தர். ஆனால் வள்ளுவரின் இறைவன் வாழ்த்து அதிகாரத்தில் வரும் இறைவன் உலகைப் படைத்தவன், ஆதி, உலகைக் கடந்தவன், ஒருவன் சரணடைய வேண்டிய புகலிடம். இது உபநிடதங்கள் மற்றும் கீதை காட்டும் ஈஸ்வர தர்மமே அன்றி வேறில்லை. திருக்குறளின் 2வது அதிகாரமான வான் சிறப்பு சனாதன தர்மத்தின் அடிப்படை கொள்கையான யக்ஞம் அதாவது வேள்வி மற்றும் தேவ வழிபாடு ஆகியவற்றை மழையோடு இணைத்து பேசுகிறது. இது சமண மற்றும் பௌத்த மத கோட்பாடுகளிலிருந்து முற்றிலும் மாறுபட்ட ஒரு அதிகாரமாகும். இதோ வான் சிறப்பு எவ்வாறு சனாதன தர்மத்தை பிரதிபலிக்கிறது என்பதற்கான விளக்க கட்டுரை. அதிகாரம் 2, வான் சிறப்பு, ரெயின் அண்ட் த வேதிக் ஆர்டர். சமணம் மற்றும் பௌத்த மதங்கள் இறைவனை படைப்புக் கடவுளாகவோ பிரபஞ்சத்தை நிர்வகிப்பவராகவோ ஏற்பதில்லை. ஆனால் வள்ளுவர் மழையை இறைவனின் அருளாகவும் உலக இயக்கத்தின் ஆதாரமாகவும் கருதுகிறார். தேவர்களுக்கான பூசனை, தி ஒப்லேஷன் டு டேவாஸ். வள்ளுவர் மிக தெளிவாக கூறுகிறார்,
சிறப்பொடு பூசனை செல்லாது வானம் வரக்குமேல் வானோர்க்கும் ஈண்டு. குறள் 18. விளக்கம். மழை பெய்யவில்லை என்றால் இந்த உலகில் தேவர்களுக்காக செய்யப்படும் திருவிழாக்களும் நாள்தோறும் செய்யப்படும் பூசனைகளும் நடைபெறாது. சனாதன பின்னணி. இது பகவத்கீதையின் யக்ஞ சக்கரம், அதாவது யாகச் சக்கரம் தத்துவத்தை பிரதிபலிக்கிறது. உயிர்கள் உணவிலிருந்து தோன்றுகின்றன, உணவு மழையிலிருந்து தோன்றுகிறது, மழை யாகத்திலிருந்து தோன்றுகிறது. கீதை 3.14. வேறுபாடு. சமணமும் பௌத்தமும் தேவ பூசைகளை அல்லது யாகங்களை அறவே மறுப்பவை. குறிப்பாக யாகங்கள் மூலம் தேவர்களை திருப்திப்படுத்துவது என்ற கருத்தை அவை ஏற்பதில்லை. ஆனால் வள்ளுவர் மழை இல்லையென்றால் தேவர்களுக்கான வழிபாடு தடைப்படும் என்று கவலைப்படுவது அவர் வேத நெறி சார்ந்த தேவாராதனையை ஏற்றுக்கொண்டவர் என்பதற்கு பெரிய சான்றாகும். 2. தானமும் தவமும். தானம் தவம் இரண்டும் தங்கா வியனுலகம் வானம் வழங்காதெனின். குறள் 19. விளக்கம். மழை பெய்யாவிட்டால் இந்த பெரிய உலகத்தில் பிறருக்கு கொடுக்கும் தானமும் இறைவனை நோக்கி செய்யும் தவமும் நிலை பெறாது. வேறுபாடு. சமண மதத்தில் தவம் என்பது மழையையோ அல்லது புறச்சூழலையோ சார்ந்ததல்ல, அது உடலை வருத்தி செய்யப்படும் ஒரு தனிநபர் செயல். ஆனால் சனாதன தர்மத்தில் ஒருவன் தானம் செய்ய வேண்டுமானால் அவனிடம் செல்வம், விளைச்சல் இருக்க வேண்டும். தவம் செய்ய வேண்டுமானால் உடல் ஆரோக்கியம் இருக்க வேண்டும். இவை இரண்டுக்கும் மழை அவசியம். சனாதன தர்மத்தின் வருணாசிரம தர்மத்தில் இல்லறத்தான் செய்யும் தானமும் துறவி செய்யும் தவமும் மழையையே ஆதாரமாக கொண்டுள்ளன. 3. உலக இயக்கம், யூனிவர்சல் சஸ்டெய்னபிலிட்டி. புத்த மதம் உலகை துக்கம் நிறைந்ததாக பார்க்கிறது. ஆனால் வள்ளுவர் மழையை அமிழ்தம், துப்பார்க்கு துப்பாய துப்பாக்கி துப்பார்க்கு துப்பாய தூவும் மழை, குறள் 12 என்கிறார். மழையால்தான் உலகம் நிலை பெற்றுள்ளது என்பதை வலியுறுத்துவது சனாதன தர்மத்தின் ஸ்திதி காத்தல் தத்துவத்தின் வெளிப்பாடாகும். அறச்செயல்களோடும் தானம் தவம் பிணைக்கிறார். தேவர்களுக்கான பூசனை நின்றுவிடும் என்று வள்ளுவர் கூறுவது அவர் வைதீக மார்க்கத்தில் கொண்டிருந்த அசைக்க முடியாத நம்பிக்கையை தெளிவாக காட்டுகிறது. திருக்குறளின் 3வது அதிகாரமான நீத்தார் பெருமை துறவிகளின் மேன்மையை விளக்குகிறது. இது சமண மற்றும் பௌத்த மதங்களின் துறவரக் கொள்கைகளோடு ஒத்துப்போவது போல தோன்றினாலும் ஆழமாக பார்த்தால் சனாதன தர்மத்தின் ரிஷி மற்றும் இந்திரிய நிக்ரஹ புலனடக்கம் தத்துவங்களோடு இது தனித்து நிற்கிறது. இதோ நீத்தார் பெருமை அதிகாரத்தின் வேறுபாடுகளை விளக்கும் கட்டுரை. அதிகாரம் 3. நீத்தார் பெருமை. த கிரேட்னஸ் ஆஃப் சேஜஸ். வள்ளுவர் இங்கு குறிப்பிடும் துறவிகள் வெறும் ஆசையை துறந்தவர்கள் மட்டுமல்ல, அவர்கள் பிரபஞ்சத்தின் இரகசியங்களை உணர்ந்த மந்திரச் சொற்கள் உடையவர்கள். 1. இந்திரனை உதாரணமாக காட்டுதல். த ரெஃபரன்ஸ் டு இந்திரா. வள்ளுவர் துறவிகளின் புலனடக்கத்திற்கு சான்றாக தேவர் தலைவன் இந்திரனை குறிப்பிடுகிறார். ஐந்தவித்தான் ஆற்றல் அகல் விசும்புலார் கோமான் இந்திரனே சாலும் கரி. குறள் 25. வேறுபாடு. சமண மற்றும் பௌத்த மதங்களில் இந்திரன் ஒரு சிறிய தேவதை அல்லது புத்தரின் பணியாளராகவே சித்தரிக்கப்படுவார். ஆனால் சனாதன தர்மத்தில் இந்திரன் வேதங்களின் முதன்மை தெய்வம். கௌதம முனிவரின் சாபத்திற்கு இந்திரன் ஆளான கதையை வள்ளுவர் இங்கு மறைமுகமாக குறிப்பிடுகிறார். ஒரு முனிவரின், அதாவது துறவியின் ஆற்றல் தேவர் தலைவனையே கட்டுப்படுத்தும் என்பதை சொல்வதன் மூலம் வள்ளுவர் வைதீக புராண சான்றுகளை ஏற்றுக்கொள்கிறார். சமண பௌத்த மதங்கள் வேதகால இந்திரனின் இத்தகைய ஆற்றலை ஏற்பதில்லை. 2. மந்திர வலிமை. நிறைமொழி மாந்தர் பெருமை நிலத்து மறைமொழி காட்டிவிடும். விளக்கம். பயன் நிறைந்த சொற்களை பேசும் மேலோரின் பெருமையை அவர்கள் சொல்லிய மறைமொழிகளே, அதாவது மந்திரங்களே காட்டிவிடும். சனாதன பின்னணி. இங்கு மறைமொழி என்பது வேத மந்திரங்களை குறிக்கும். சனாதன தர்மத்தில் ரிஷிகள் என்பவர் மந்திர திருஷ்டா, அதாவது மந்திரங்களை கண்டவர்கள். வேறுபாடு. சமணத்தில் தவம் என்பது கர்மாவை கழிப்பதற்கான ஒரு வினை. ஆனால் வள்ளுவர் கூறும் துறவிகள் தங்கள் வாக்கினால் சாபமோ அல்லது அருளோ வழங்கும் ஆற்றல் படைத்த ரிஷிகள்.
பௌத்தத்தில் இத்தகைய மந்திர சித்திகளுக்கு முதன்மை இடம் கிடையாது. அங்கு நிர்மாணமே இலக்கு. ஆனால் வள்ளுவர் ரிஷிகளின் தார்மீக அதிகாரத்தை போற்றுகிறார். 3. அந்தணர் என்போர் அறவோர். அந்தணர் என்போர் அறவோர்மற்றெவ்வுயிர்க்கும் செந்தன்மை பூண்டொழுகலான். விளக்கம்: எல்லா உயிர்களிடத்தும் செம்மையான அருளைக் கொண்டு நடப்பவர்களே அந்தணர்கள், அதாவது துறவிகள் ஆவர். வேறுபாடு: சமணத்தில் அஹிம்சை என்பது மிக தீவிரமானது. ஒரு புழுவை கூட மிதிக்கக்கூடாது. ஆனால் வள்ளுவர் அந்தணர்களை அறவோர் என்கிறார். சனாதன தர்மத்தில் அந்தணர் என்பது ஒரு குலத்தை குறிப்பதோடு பிரம்மத்தை உணர்ந்தவர், பிராமணர் என்ற தகுதியையும் குறிக்கும். வள்ளுவர் அந்தணர் என்ற சொல்லையே துறவிகளுக்கு பயன்படுத்துவது அவர் வர்ணாசிரம தர்மத்தில் உயர்ந்த நிலையில் உள்ள துறவரத்தை சந்நியாசம் என்ற சனாதன பார்வையில் அணுகுகிறார் என்பதை காட்டுகிறது. சமண பௌத்த நூல்கள் பொதுவாக சிரமணர் என்ற சொல்லையே பயன்படுத்தும். அந்தணர் என்ற வேத சொல்லை தவிர்க்கும். ஆதாரக் கட்டுரை சுருக்கம்: வள்ளுவர் நீத்தார் பெருமை அதிகாரத்தில் இந்திரனை சாட்சியாக அழைப்பதும், வேத மந்திரங்களை மறைமொழி அங்கீகரிப்பதும், அந்தணர் என்ற சொல்லால் துறவிகளை அழைப்பதும் அவர் வேத நெறி சார்ந்த துறவரத்தையே போற்றுகிறார் என்பதற்குச் சான்றாகும். சமண பௌத்த மதங்களின் உடல் வருத்தும் துறவரத்தை விட புலன்களை வென்று மந்திர சித்தி பெற்ற வேதகால ரிஷிகளின் பிம்பமே இங்கு மேலோங்கி நிற்கிறது. திருக்குறளின் 4வது அதிகாரமான அரண் வலியுறுத்தல் அறத்தின் தேவையையும் அதன் வலிமையையும் பேசுகிறது. இது சமண மற்றும் பௌத்த மதங்களின் கர்மா கொள்கையோடு சில இடங்களில் ஒத்துப்போனாலும் அறம் செயல்படும் விதம் மற்றும் அதன் இலக்கு ஆகியவற்றில் சனாதன தர்மத்தின் புருஷார்த்தா அறம் பொருள் இன்பம் வீடு கொள்கையோடு மிக நெருக்கமாக உள்ளது. இதோ அரண் வலியுறுத்தல் அதிகாரத்தின் வேறுபாடுகளை விளக்கும் கட்டுரை. அதிகாரம் 4. அரண் வலியுறுத்தல், த பவர் ஆஃப் தர்மா. வள்ளுவர் இங்கு அறத்தை சமுதாய மற்றும் ஆன்மீக வாழ்வின் அச்சாணியாக சித்தரிக்கிறார். 1. சிறப்பும் செல்வமும் தரும் அறம், தர்மா as the source of prosperity. வள்ளுவர் அறத்தின் பயனை இவ்வாறு கூறுகிறார்: சிறப்பீனும் செல்வமும் ஈனும் அறத்தினூங்கு ஆக்கம் எவனோ உயிர்க்கு. குறள் 31. விளக்கம்: அறமானது ஒருவனுக்கு வானுலகச் சிறப்பையும் தரும், இவ்வுலக செல்வத்தையும் தரும். வேறுபாடு: சமண மதத்தில் அறம் என்பது செல்வத்தை தருவது அல்ல, அது கர்மாவை அழித்து ஆன்மாவை சுத்தப்படுத்துவது மட்டுமே. பௌத்தத்தில் அறம் என்பது துக்கத்திலிருந்து விடுதலை பெற உதவும் ஒரு மார்க்கம். ஆனால் சனாதன தர்மத்தில் அப்யுதயா இவ்வுலக முன்னேற்றம் மற்றும் நிஸ்ரேயச மறுவுலக மேன்மை ஆகிய இரண்டையுமே அறம் தரும் என்று வேதம் கூறுகிறது. வள்ளுவர் செல்வமும் ஈனும் என்று கூறுவது சனாதன தர்மத்தின் அறவழியில் பொருள் ஈட்டுதல் என்ற கொள்கையை பிரதிபலிக்கிறது. 2. மனத்துக்கண் மாசில நாதல், பியூரிட்டி ஆஃப் ஹார்ட். மனத்துக்கண் மாசில நாதல் அனைத்தரன் ஆகுல நீரப் பிற. குறள் 34. விளக்கம்: ஒருவன் தன் மனத்தூய்மை உடையவனாக இருப்பதே அறம். மற்ற புறச்சடங்குகளெல்லாம் வெறும் ஆரவாரமே. வேறுபாடு: சமண மதம் காயக்லேசம் எனப்படும் உடல் வருத்தும் தவம், உண்ணாவிரதம், சல்லேகனை போன்ற புறச்செயல்களுக்கு அதிக முக்கியத்துவம் அளிக்கிறது. ஆனால் சனாதன தர்மத்தின் உபநிடதங்கள் அந்தகரண சுத்தி என்ற மன தூய்மை ஒன்றையே முதன்மையாக கொள்கின்றன. மனமே மனுஷ்யானாம் காரணம் பந்த மோக்ஷயோ என்ற வேத கருத்தையே வள்ளுவர் இங்கு பிரதிபலிக்கிறார். 3. வீழ்நாள் படாமை, கண்டினியூட்டி ஆஃப் தர்மா. வீழ்நாள் படாமை நன்றாற்றின் அஃதொருவன் வாழ்நாள் வழியடைக்கும் கல். குறள் 38. விளக்கம்: ஒரு நாள் கூட இடைவெளி விடாமல் அறத்தை செய்தால் அது மீண்டும் பிறவி எடுக்கும் வழியை அடைக்கும் கல்லாகும். வேறுபாடு: பௌத்த மதம் அனித்தியம் பற்றி பேசி வாழ்வை வெறுக்கச் சொல்லும். ஆனால் வள்ளுவர் வாழ்நாளை பயனுள்ளதாக மாற்றி அந்த வாழ்வின் மூலமே பிறவித்தலையை அறுக்கச் சொல்கிறார். இது சனாதன தர்மத்தின் கர்மயோகமான கடமையை அற உணர்வுடன் செய்தல் ஆகும். 4. அறத்தான் வருவது இன்பம். அறத்தான் வருவதே இன்பம், மற்றெல்லாம் புறத்தப் புகழும் இல. குறள் 39. வேறுபாடு: சமண மற்றும் பௌத்த மதங்கள் இன்பத்தை ஒரு தடையாகவே பார்க்கும்.
ஆனால் சனாதன தர்மம் அறத்தின் அடிப்படையில் அனுபவிக்கப்படும் இன்பத்தை ஏற்றுக்கொள்கிறது. தர்ம விருத்தோ பூதேஷு காமோஸ்மி என்று கீதையில் கண்ணன் கூறுகிறார். வள்ளுவர் அறத்தான் வருவதே இன்பம் என்று கூறுவது இதனால்தான். ஆதாரக் கட்டுரை சுருக்கம். சமண மற்றும் பௌத்த மதங்களில் அறம் என்பது உலகை துறப்பதற்கான ஒரு கருவி. ஆனால் வள்ளுவரின் அரண் வலியுறுத்தல் அதிகாரத்தில் அறம் என்பது வாழ்வை செம்மைப்படுத்தி செல்வத்தை தந்து இறுதியில் விடுதலையை அளிக்கும் ஒரு முழுமையான வாழ்க்கை நெறி. இது சனாதன தர்மம் கூறும் சகல புருஷார்த்த தத்துவத்தின் அடியாக பிறந்தது. திருக்குறளின் 5வது அதிகாரமான இல்வாழ்க்கை வள்ளுவர் ஒரு சனாதன தர்மவாதி என்பதை உரக்கச் சொல்லும் அதிகாரமாகும். சமணம் மற்றும் பௌத்த மதங்கள் துறவரத்தையே முக்திக்கு ஒரே வழியாக போற்றின. ஆனால் வள்ளுவர் இல்லறமே அறத்தின் சிகரம் என்று கூறி அந்த மதங்களின் அடிப்படைக் கொள்கையை மாற்றியமைக்கிறார். இதோ இல்வாழ்க்கை அதிகாரம் சமண மற்றும் பௌத்த மதங்களிலிருந்து வேறுபடும் விதம். அதிகாரம் 5 இல்வாழ்க்கை, தி சாங்டிட்டி ஆஃப் ஹவுஸ்ஹோல்டர்ஸ் லைஃப். வள்ளுவர் இந்த அதிகாரத்தில் இல்லறத்தானை மற்ற 3 நிலைகளுக்கும், அதாவது ஆசிரமங்களுக்கும் ஆதாரமாக சித்தரிக்கிறார். 1. 3 நிலைகளை தாங்கும் தூண், சப்போர்ட்டிங் தி 3 ஆர்டர்ஸ். வள்ளுவர் இல்லறத்தானின் கடமையை இவ்வாறு கூறுகிறார்: இல்வாழ்வான் என்பான் இயல்புடைய மூவர்க்கும் நல்லாற்றின் நின்ற துணை. விளக்கம்: இல்வாழ்வில் இருப்பவன் மற்ற 3 நிலைகளில், அதாவது இயல்புடைய மூவர் என்றால் பிரம்மச்சரியம், வானப்பிரஸ்தம், சந்நியாசம் என்ற நிலைகளில் இருப்பவர்களுக்கும் நல்வழியில் துணையாக நிற்பவன் ஆவான். சனாதன பின்னணி: இது மனுஸ்மிருதி 6.89 மற்றும் விஷ்ணு புராணம் கூறும் கிருஹஸ்த ஆசிரமமே அனைத்து ஆசிரமங்களுக்கும் அன்னை என்ற கருத்தின் நேரடி வெளிப்பாடு. வேறுபாடு: சமணமும் பௌத்தமும் இல்லறத்தை தடையாக கருதின. புத்தர் முக்தி தேடி தன் இல்லறத்தை துறந்ததையே அவை போற்றின. ஆனால் சனாதன தர்மம் ஒருவன் இல்லறத்தில் இருந்து கொண்டு மற்ற மூவருக்கும், அதாவது மாணவன், வனவாசி, துறவி என்பவர்களுக்கு உணவையும் ஆதரவையும் வழங்க வேண்டும் என்கிறது. வள்ளுவர் துணை என்று சொல்வது இந்த வைதீக ஆசிரம தர்மத்தையே. 2. பஞ்சமகா யக்ஞம், 5 பெரும் யாகங்கள். தென்புலத்தார் தெய்வம் விருந்து ஒக்கல் தான் என்றாங்கு, ஐம்புலத்து 6 ஓம்பல் தலை. குறள் 43. விளக்கம்: பிதிர்கள், தென்புலத்தார், தெய்வம், விருந்தினர், சுற்றத்தார், தான் ஆகிய 5 இடங்களிலும் கடமையாற்றுவதே சிறந்த அறம். வேறுபாடு: இது சனாதன தர்மத்தின் பஞ்சமகா யக்ஞம், அதாவது பித்ருயக்ஞம், தேவயக்ஞம், நிருயக்ஞம், பூதயக்ஞம், பிரம்மயக்ஞம் எனும் கொள்கையை அப்படியே எடுத்தாள்கிறது. சமணமும் பௌத்தமும் தென்புலத்தார், அதாவது ஆன்செஸ்டர் வர்ஷிப் மற்றும் தேவ ஆராதனையை ஆத்ம விடுதலைக்கு தேவையில்லாத சடங்குகளாக ஒதுக்குகின்றன. ஆனால் வள்ளுவர் இவற்றை போற்றுவது அவர் வேத வாழ்வியலை முன்மொழிகிறார் என்பதை காட்டுகிறது. 3. இல்லறமே சிறந்த அறம், உயர்வான இல்லற வாழ்க்கை. ஆற்றின் ஒழுக்கி அரண் இழுக்கா இல்வாழ்க்கை, நோற்பாரின் நோன்மை உடைத்து. குறள் 48. விளக்கம்: தர்மத்திலிருந்து மாறாமல் மற்றவர்களையும் நல்வழியில் நடத்தும் இல்லற வாழ்க்கை தவம் செய்பவர்களின் வலிமையை விட மேலானது. வேறுபாடு: சமண மதம் நிர்ஜரா, அதாவது கர்மாவை கழித்தல் அடைய தீவிர தவமே வழி என்கிறது. பௌத்தமோ துறவிகளுக்கே உயர்நிலை அளித்தது. ஆனால் வள்ளுவர் ஒரு இல்லறத்தான் சரியாக வாழ்ந்தால் அவன் ஒரு துறவியை விட உயர்ந்தவன் என்கிறார். இது சனாதன தர்மத்தின் நிஷ்காம கர்மயோகத்தை இல்லறத்தில் கொண்டுவரும் முயற்சியாகும். 4. வையத்துள் வாழ்வாங்கு வாழ்தல். வையத்துள் வாழ்வாங்கு வாழ்பவன் வானுரையும் தெய்வத்துள் வைக்கப்படும். குறள் 50. வேறுபாடு: சமண பௌத்த மதங்களில் மனிதன் ஒருபோதும் கடவுள் ஆக முடியாது. அவன் அருகன் அல்லது புத்தன் ஆகலாம், மனித நிலையிலேயே உயர்ந்த நிலை. ஆனால் சனாதன தர்மத்தில்
மனிதன் தன் தர்மத்தால் தேவநிலையை அடைய முடியும். தேவத்துவம். வள்ளுவர் அவனை தெய்வத்துள் வைக்கப்படும் என்று கூறுவது சனாதன தர்மத்தின் தேவ மனுஷ்ய தொடர்பையே காட்டுகிறது. ஆதார கட்டுரை சுருக்கம். சமண மற்றும் பௌத்த மதங்கள் இல்லறத்தை சிறுமைப்படுத்தி துறவரத்தை நோக்கி மக்களை அழைத்தபோது வள்ளுவர் இல்லறத்தை அரண் என்றும் ஐம்புலத்து ஆறு என்றும் கூறி அதை தெய்வீகப்படுத்தினார். இல்லறத்தான் இல்லாமல் துறவரம் இல்லை என்ற வள்ளுவரின் வாதம் சமண பௌத்த மதங்களின் அடிப்படை வேருக்கே விடப்பட்ட சவாலாகும். இது முழுமையான சனாதன கிருஹஸ்த தர்மத்தின் விளக்கமாகும். திருக்குறளின் 6வது அதிகாரமான வாழ்க்கை துணை நலம் இல்லறத்தின் உயிர் நாடியாக விளங்கும் பெண்ணின் பெருமையை பேசுகிறது. சமண மற்றும் பௌத்த மதங்கள் பெண்ணை பெரும்பாலும் துறவரத்திற்கு இடையூறானவள் அல்லது பந்தத்தை உருவாக்குபவள், மாயை என்ற கோணத்திலேயே அணுகின. ஆனால் வள்ளுவர் பெண்ணை சனாதன தர்மத்தின் சதர்மசாரிணி, அதாவது அறத்தில் உடன் நிற்பவள் என்ற உன்னத நிலையில் வைத்து போற்றுகிறார். இதோ இந்த அதிகாரம் சமண மற்றும் பௌத்த மதங்களிலிருந்து வேறுபடும் விதம் குறித்த கட்டுரை. அதிகாரம் 6. வாழ்க்கை துணை நலம். த வர்ச்சியூ ஆஃப் அ லைஃப் பார்ட்னர். வள்ளுவர் இங்கு பெண்ணை வெறும் போகப் பொருளாகவோ அல்லது வீட்டு வேலை செய்பவளாகவோ பார்க்காமல் இல்லறம் எனும் வேள்வியை நடத்தும் அதிகாரியாக பார்க்கிறார். தற்காத்துத் தற்கொண்டான் பேணல். த கான்செப்ட் ஆஃப் பதிவ்ரதா. வள்ளுவர் பெண்ணின் கடமைகளை இவ்வாறு வரையறுக்கிறார். தற்காத்துத் தற்கொண்டான் பேணல் தகை சான்ற சொற்காத்து சோர்விலாள் பெண். குறள் 56. விளக்கம். தன் கற்பை காத்து தன் கணவனை பேணி புகழை போற்றி கடமைகளில் சோர்வடையாமல் இருப்பவளே சிறந்த பெண். வேறுபாடு. சமண மற்றும் பௌத்த மதங்கள் பெண்களுக்கு தனிப்பட்ட துறவரத்தையே மேலானதாக கருதின. ஆனால் சனாதன தர்மம் பதிவ்ரதா தர்மம் என்பதை ஒரு பெண்ணின் மிகப்பெரிய தவமாக கருதுகிறது. கணவனை பேணுவதே அவளுக்கு மோட்சத்தை தரும் என்பது வைதீக கொள்கை. வள்ளுவர் இதனையே வலியுறுத்துகிறார். 2. தெய்வம் தொழா ஆள். த பவர் ஆஃப் டிவோஷன். மிகவும் விவாதிக்கப்படும் இக்குறள் சனாதன தர்மத்தின் உச்சக்கட்ட பிரதிபலிப்பாகும். தெய்வம் தொழா ஆள் கொழுநன் தொழுதுழுவாள் பெய்யென பெய்யும் மழை. குறள் 55. விளக்கம். வேறு தெய்வத்தை தொழாமல் தன் கணவனையே தெய்வமாக கருதி தொழுது துயிலெழுபவள் பெய் என்று சொன்னால் மழையும் பெய்யும். சனாதன பின்னணி. இது மகாபாரதத்தில் வரும் சாவித்ரி, நளாயினி போன்றோரின் கதைகளை நினைவூட்டுகிறது. சனாதன தர்மத்தில் ஒரு பதிவிரதையின் ஆற்றல் இயற்கையையே கட்டுப்படுத்தும் என்ற சக்தி தத்துவம். வேறுபாடு. சமணமும் பௌத்தமும் இத்தகைய அதிசய ஆற்றல்களை தனிநபர் தவத்தின் மூலமே பெற முடியும் என்று கூறுகின்றன. ஒரு பெண் தன் குடும்பக் கடமையின் மூலம் கணவனை தொழுவதன் மூலம் மழையை பெய்விக்கும் ஆற்றலை பெறுவாள் என்ற கருத்தை அம்மதங்கள் ஏற்பதில்லை. இது முற்றிலும் சனாதன தர்மத்திற்கே உரிய ஸ்திரீ தர்மம். 3. சிறைக்காவல் அன்று மனக்காவல். சிறை காக்கும் காப்பு எவன் செய்யும் மகளிர் நிறை காக்கும் காப்பே தலை. குறள் 57. வேறுபாடு. சமண மதத்தில் பெண்கள் துறவரம் செல்வதை தடுப்பதற்கு பல கட்டுப்பாடுகள் விதிக்கப்பட்டன. திகம்பர சமணத்தில் பெண்களுக்கு முக்தி இல்லை என்ற கருத்தும் உண்டு. ஆனால் வள்ளுவர் பெண்ணின் அகத் தூய்மைக்கும் சுய கட்டுப்பாட்டுக்கும் முக்கியத்துவம் தருகிறார். இது சனாதன தர்மம் கூறும் ஆத்மபலம் பெண்ணுக்கும் சமமானது என்பதை காட்டுகிறது. 4. புத்தேள் உலகம். த வேர்ல்ட் ஆஃப் காட்ஸ். புத்தேள் உலகத்துச் சாவாரும் பெறற் பரிய ஈண்டு அவள் எய்தும் சிறப்பு. குறள். விளக்கம். கணவனை பேணும் பெண் தேவருலகத்தில் வாழும் தேவர்களாலும் போற்றப்படும் சிறப்பை இவ்வுலகிலேயே பெறுவாள். வேறுபாடு. பௌத்த மதத்தில் தேவருலகம் என்பது ஒரு இடைக்கால நிலையே, அது இலக்கு அல்ல. ஆனால் சனாதன தர்மத்தில் நற்குணமுள்ள பெண்கள் தேவர்களுக்கு நிகராக, உதாரணமாக அருந்ததி, மதிக்கப்படுவார்கள். வள்ளுவர் புத்தேள் உலகம் என்று தேவருலகம் என்று குறிப்பிடுவது சனாதன அண்டவியல் கொள்கையையே. ஆதாரக் கட்டுரை சுருக்கம்.
சமண பௌத்த மதங்கள் பெண்ணை துறவற பாதையில் ஒரு தடையாகவோ அல்லது இரண்டாம் நிலை சீடராகவோ பார்த்தபோது வள்ளுவர் அவளை இல்லறத்தின் மகாலட்சுமியாகச் சித்தரித்தார். கணவனை தொழுவதே தெய்வத்தை தொழுவதற்கு சமம் என்ற வள்ளுவரின் கூற்று மனுஸ்மிருதி மற்றும் புராணங்கள் கூறும் பதிவிரதா தர்மத்தின் மறுவடிவமாகும். இது சமண பௌத்த மதங்களின் நிர்வாண பாதையிலிருந்து முற்றிலும் மாறுபட்ட பக்தி மற்றும் தர்மப் பாதையாகும்.